நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தலைமை ஏற்று வழிநடத்தப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய தெளிவான விவரங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் திரட்டி தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடி கணிப்பு. முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் மகாலிங்கம், அசிப் ஆகியோர் அங்கிருந்து நேரடியாக அளித்த தகவல்களை கடந்த வாரங்களில் இருந்து பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக புதிய தலைமுறை செய்திக்குழு தனது அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கியிருப்பது சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமது தேசம் எப்படி தயாராகி வருகிறது என்பதை அறிவதற்காக நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பயணம் செய்து வருகின்றனர் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர். பயண திட்டத்தின் முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியது புதிய தலைமுறை. அடுத்த கட்டமாக வட இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு புதிய தலைமுறையின் செய்தியாளர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர் கார்த்திகேயன் தற்போது செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது காடுகளும் மலைகளும் நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில். வாக்காளர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக சத்தீஸ்கர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கும் கார்த்திகேயன் பழங்குடி மக்கள், ஆயுத குழுக்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசியுள்ளார். வளம் நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? ஆயுத குழுக்கள் தீவிரமாக செயல்படுவது ஏன்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவை தீர்மானிக்க போகும் காரணிகள் என்னென்ன? இப்படி நமக்கு எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களை இன்று நமக்கு எளிய மொழியில் துல்லியமாக வழங்கப் போகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். தேசிய அரசியலில் மட்டுமல்லாமல் சமூக பொருளாதார அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சத்தீஸ்கர் மாநிலம் பற்றிய அறிமுகத்தை முதலில் பார்த்து விடுவோம். உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்கள் சூழ அமைந்திருக்கிறது சத்தீஸ்கர். இந்த பெயருக்கு 36 கோட்டைகள் என்று பொருள். பழங்காலத்தில் தெற்கு கோசல நாடு என்று அழைக்கப்பட்ட பகுதியாக இது இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இயற்கை வளங்கள் மிகுந்த சத்தீஸ்கரின் 41% பரப்பை காடுகளும் மலைகளும் நிறைத்திருக்கின்றன. மகாநதியும் அதன் கிளையாறுகளும் பாய்வதால் மீது இருக்கும் நிலத்தின் பெரும் பகுதி விவசாயத்துக்கு ஏற்றதாக உள்ளது. மத்திய பிரதேசத்தின் அங்கமாக இருந்த சத்தீஸ்கரை தனி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை 1920களிலேயே எழுப்பப்பட்டு வந்தது. இறுதியில் 2000ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சத்தீஸ்கரி மொழி பேசும் 16 மாவட்டங்களை பிரித்து தனி மாநிலமாக சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டது. தற்போது அம்மாநிலத்தில் 27 மாவட்டங்கள் உள்ளன. ராய்ப்பூரை தலைநகராக கொண்ட சத்தீஸ்கரின் மொத்த மக்கள் தொகை சுமார் 2.5 கோடி. இதில் 80% மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். அரசு புள்ளி விவரங்களின்படி இந்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 34% பேர் பழங்குடி இனத்தவர். இந்தியாவுக்கு மின்சாரத்தையும் ஸ்டீல் எனப்படும் உருக்கையும் அதிகளவு வழங்கும் மாநிலம் சத்தீஸ்கர் தான். தேவைக்கு அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டி வருகிறது இந்த மாநிலம். மின் உற்பத்தியில சத்தீஸ்கர் மாநிலம் தன்னிறைவு பெற்றிருக்கிறது. மாநிலத்தோட தலைநகர்ல இருந்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் மின் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் கூட மின் நிறுத்தம் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. நிலக்கரி அபரிதமா கிடைக்கிறதுனால அனல்மின் நிலையங்களும், நிறைய நீர்நிலைகள் இருக்கிறதுனால புனல்மின் நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோட மின் உற்பத்திக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன மாநிலத்தில். மின் உற்பத்தி, மின் விநியோகம் என்பதை தாண்டி உபரி மின்சாரத்தை விற்பனை செய்வதற்காக ஒரு தனி கழகமும் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. செயில் நிறுவனத்தின் பிலாய் உருக்கு ஆலையும் இந்த மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த மாநிலத்தின் அரசியல் களத்தில் தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. சத்தீஸ்கர் மொத்தம் 11 மக்களவை தொகுதிகளை கொண்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும், பாரதிய ஜனதா கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இவை தவிர இந்த தேர்தலில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. இந்த மாநிலத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களாக இருவரை குறிப்பிடலாம். ஒருவர் ரமன் சிங், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான இவர்தான் இந்த மாநிலத்தின் தற்போதைய முதல்வர்.
மற்றொருவர் அஜித் ஜோகி. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவர்தான் மாநிலத்தின் முதலாவது முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர். வளங்கள் நிறைந்திருந்தாலும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை என்றே இங்கு பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஒப்பீட்டளவில் பின்தங்கி இருக்கும் இந்த மாநிலத்தின் அரசியல் முடிவுகள் பழங்குடி மக்களாலும் ஆயுத குழுக்களாலுமே நிர்ணயிக்கப்படுகின்றன. சத்தீஸ்கர் அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டாலும் வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு அவை இன்னும் சென்றடைவதில் சிக்கல்கள் நிலவுகின்றன. மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாட்டின் காரணமாக பாதிக்கப்படுபவர்களும் இந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள்தான். இதுகுறித்து சத்தீஸ்கரின் பழங்குடி கிராமத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்த நமது செய்தியாளர் கார்த்திகேயன் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். நான் இப்போ மாந்திரிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கான்கேர் மாவட்டத்தில் இந்த கிராமம் இருக்கு. பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் இதுவும் ஒன்று. பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் பின்தங்கிய நிலையில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருடங்கள் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களோட எல்லை பகுதியை தொட்டு செல்ற தண்டகாரண்ய காட்டுப்பகுதி தான் பிரச்சனைக்கான மையம். இந்த காட்டுப்பகுதியில் பாக்சைட், நிலக்கரி, இரும்பு தாது, தங்கம், வைரம் போன்ற தாது பொருட்கள் அபரிதமாக கிடைக்குது. இந்த தாது பொருட்களை வெட்டி எடுத்து தொழில் செய்யணும், நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தனியார் நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க. இவர்களுக்கு அரசு உதவி செய்கிறது. ஆனால் இது போன்ற தாது பொருள்களை அதிகமாக வெட்டி எடுக்கிறதுனால இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறது, தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் மாசுபடுகிறது அப்படிங்கிறது பழங்குடியின மக்களுடைய வாதம். தனியார் நிறுவனங்களுக்கு அரசு எப்படி உதவி செய்கிறதோ அதே போன்று பழங்குடியின மக்களுக்கு மாவோயிஸ்டுகள் உதவி செய்கிறாங்க. வளர்ச்சிங்கிற பேரில் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, தனியார் பெரு முதலாளிகள் பயனடைகிறாங்க. இதற்கு அரசு துணை போகிறது அப்படிங்கிறது மாவோயிஸ்டுகள் தரப்பில் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. ஆனால் தாது பொருள்களை வெட்டி எடுக்காம வளர்ச்சி சாத்தியம் இல்லை, தொழில் தொடங்க முடியாது, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியாது, மாநிலத்தோட பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதற்கு மாவோயிஸ்டுகள் தடையா இருக்கிறாங்க. அவர்கள் பழங்குடியின மக்களை பகடக்காயா பயன்படுத்துறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வாங்கி அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அரசு தரப்பு வாதம். இந்த 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு சிக்கி வெளிப்பதுங்கிறது அப்படிங்கிறது பழங்குடியின மக்கள் மட்டும்தான். காவல்துறைக்கு உதவி செய்தால் நக்சல்களால பிரச்சனை, நக்சல்களுக்கு உதவி செய்தால் காவல்துறையினரால பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறாங்க. நித்தம் அப்பாவி மக்களுடைய உயிர் இந்த பிரச்சனையால பறிபோகிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு பேச்சுவார்த்தை மட்டுமே மிக முக்கியமான அம்சமாக இருக்க முடியும். எனவே பேச்சுவார்த்தையில இந்த அனைத்து தரப்பும் ஈடுபட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணும் அப்படிங்கிறது அவசியம் மட்டுமல்ல, அவசரமும் கூட. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் கார்த்திகேயன். இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கும் சத்தீஸ்கரில் வனப்பகுதிகளும் அதிக அளவில் இருக்கின்றன. இங்குள்ள பழங்குடியின கிராமங்களை வளர்ச்சிப் பணிகள் சென்றடைவதில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு மத்திய, மாநில அரசுகள் சரிவர செயல்படவில்லை என மாவோயிஸ்டுகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் மாவோயிஸ்டுகளால் தான் அந்த கிராமங்கள் வளர்ச்சி அடையவில்லை என அரசு அதிகாரிகள் பதிலளிக்கின்றனர். வளம் நிறைந்த சத்தீஸ்கரில் குடிநீர், சாலை, தொலைத்தொடர்பு, பள்ளி, மருத்துவமனை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் போதுமான அளவு இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக முன்வைக்கப்படுகிறது. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் வனப்பகுதிகளில் அதிகரித்து வருவதற்கு இதுவே முதற் காரணம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அடிப்படை வசதிகளை கிராம பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு அரசு முனைப்பு காட்டினாலும் மாவோயிஸ்டுகள் தடையாக இருப்பதாக கூறுகிறார்கள் அதிகாரிகள். பெரிய சேலஞ்ச் இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் நக்சல் ப்ராப்ளம். ஸோ இப்போவே நாங்கள் இன்கேஸ் டூர் போகும்பொழுதே உள்ளே போகும்பொழுது ஒரு வண்டியில், திரும்பி வரும்பொழுது வேறு, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றி அந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட, ஃபோர்ஸ் நிறைய ப்ரொடெக்ஷனோட ரோடு ஓப்பனிங் பண்ணி இந்த மாதிரி தான் உள்ளே போக முடியும். ஸோ மக்களை போய் நம்ம ரீச் ஆகிற அந்த அக்சசிபிலிட்டி நம்ம ஊரில் இருக்க மாதிரி நினச்சா உடனே அந்த கிராமத்துக்கு போகிற அந்த அக்சசிபிலிட்டி இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் அவங்களோட மெஷின் அவங்க ரோடு போட ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இன்சிடென்ட், நக்சலைட் ஒன்று அந்த மெஷினை எரிச்சிருவாங்க, இல்லைன்னா அந்த ரோடை பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க, மைண்ட் பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. சத்தீஸ்கரின் இயற்கை வளங்களை தனியார் நிறுவனங்களுடன் கைகோத்து அரசு சுரண்டுவதாக மாவோயிஸ்டுகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இயற்கை வளங்களை ஓரளவு இழந்தாலும் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதியில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்பது மாநில அரசின் கருத்தாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சாவே அங்கே மைனிங்க்கு
அதுலேருந்து என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது தான் செய்யும் அதுலேயும். இதெல்லாம் அதுக்கு எல்லாமே அதோட ஒரு 10 மடங்கு அதிகமான ப்ளஸ் பாயிண்ட் தான் அந்த ஏரியாவுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அங்கே நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம வந்து கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம். ஸோ அது சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைனிங் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டி, எவ்ரிதிங் பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே அந்த ஏரியா மக்களுக்கு கிடைக்கும். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கத்தை குறைக்க மாநில அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுக்கிறது. ஆனால் அவ்வப்போது நடத்தப்படும் ஆயுத தாக்குதல்கள் மாநிலத்தை பதற்றத்துக்குள்ளாக்கி பலவீனமடைய செய்து வருகின்றன. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இன்னும் மிக துரித கதியில் நடக்க வேண்டும் என்பதையே இந்த சூழல் உணர்த்துகிறது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் தொடர்வதற்கு என்ன காரணம்? அரசின் முயற்சிகள் பலன் அளிக்கின்றனவா? மாவோயிஸ்டுகளால் கடத்தி விடுவிக்கப்பட்ட IAS அதிகாரி அலெக்ஸ் பால் மேனன் நமது செய்தியாளர் கார்த்திகேயனுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மாவோயிஸ்டுகளுடைய கோரிக்கைன்னு ஒரு செட் ஆஃப் கோரிக்கைகள் இருந்தால் அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்றாவது ஒரு நாள் செங்கோட்டையில் அவர்களுடைய கொடியை ஏற்றுவது அப்படின்ற பொழுது அரசு புரிந்து கொள்ளாதது அப்படின்ற ஒரு பாயிண்டே வரலை.